வணக்கம். வாழ்க வளமுடன். வர ஞாயிற்றுக்கிழமை மதியம் சாக்த உபாசனை என்று சொல்லப்படக்கூடிய அம்பாள் உபாசனை பற்றிய ஒரு விரிவான சிறப்பு வகுப்பு நடைபெற இருக்குது. இந்த கிளாஸில் என்ன சிறப்புன்னா, இது வரைக்கும் கடந்த 10 ஆண்டுகளாக அம்பாள் உபாசனை பற்றி நிறைய வகுப்பு எடுத்திருக்கேன். ஒவ்வொரு வகுப்புலையும் சில தகவல்களை நான் எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கிட்டே இருப்பேன். இது வரைக்குமான வகுப்புகளில் கொடுத்த விஷயங்கள் போக ஒரு 50% நிறைய புது விஷயங்கள் இந்த கிளாஸில் இருக்கும். இது நவராத்திரி காலம் இல்லையா, அதனால் அம்பாள் உபாசனை பற்றி விரிவான வகுப்பாக இருக்கும். தசமகார்த்தியா தெய்வங்கள், வேறு நிறைய பெண் தெய்வங்களோட மந்திரங்கள், அதோட பயன்பாடுகள், அப்புறம் முக்கியமான விஷயம்னா இப்படி நான் நிறைய தெய்வங்களோட மந்திரங்கள், பரிகாரங்கள், பிரயோகங்கள் சொல்லும்போது இந்த கிளாஸ் அட்டன் பண்ணக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும் வேறு பிரச்சனை இருக்கும். ஒருத்தருக்கு கடன் இருக்கும், ஒருத்தருக்கு நோய் இருக்கலாம், ஒருத்தருக்கு இருக்கிற பொருளாதாரத்தை இன்னும் மேம்படுத்திக்கணுங்கிறது இருக்கும், சில பேருக்கு வேலையில் ப்ரொமோஷன் இருக்கும், இன்னும் சில பேருக்கு யாருமே நான் ஒரு ஊருக்காக நிறைய பண்ணுறேன், ஏன்னா உறவுகளும் வீடுகளும் சரியாக அங்கீகாரமும் மரியாதையை கொடுக்கலன்னு இருப்பாங்க. அப்படி ஒவ்வொரு நபருக்கும் ஒரு தேவைகள் மாறும், ஒவ்வொரு நபருக்கும் வாழ்க்கையில் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் மாறும். இப்போ பல்வேறு விதமான பெண் தெய்வங்களோட மந்திரங்கள், அவங்களோட தனிப்பெரும் சக்தி, பிரயோகங்கள் எல்லாம் அந்த கிளாஸ் நிறைய சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கும்போது நமக்காக வாழ்நாள் முழுக்க கையை பிடிச்சி எனக்கு தொடர்ந்து ஆயிலும் ஐஸ்வர்யமும் பாதுகாப்பும் கொடுத்து வழிநடத்துறதுக்கான ஒரு ஸ்பெஷலாக எனக்குன்னு ஒரு தெய்வத்தை எப்படி தேர்ந்தெடுத்துக்கணும், அதை எப்படி சூஸ் பண்ணுங்கிற மெத்தடும், தற்காலிகமாக நமக்கோ நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களுக்கோ கடன், வகை, நோய் இந்த மாதிரி ஏதாச்சும் ஏற்படும் போது அதுலேருந்து கொஞ்சம் குறுகிய காலத்துக்குள்ளே சீக்கிரமாக விடுபட்டு வர்றதுக்கு எந்த தெய்வங்களை எந்த மாதிரி வழிபட்டால் சீக்கிரம் அந்த குறிப்பிட்ட பிரச்சனைலேருந்து வெளி வந்துடலான்னு சில விஷயங்கள் இருக்குது. அதுக்கு பேர் பிரயோக வழிபாடு. ஏன்னா அது அந்த குறிப்பிட்ட பிரச்சனை தீர்ந்து நிப்பாட்டிடுவோம். அப்போ தற்காலிகமான தேவைக்கான தெய்வங்கள் எப்படி தேர்ந்தெடுக்கணும், அதை யார் தருவாங்க, உடனே காப்பாற்றுவாங்க, நிரந்தரமாக வாழ்நாள் முழுக்க நமக்கு ஆயுள் ஐஸ்வர்யம் பாதுகாப்போட வாழ்றதுக்கு என்ன தெய்வங்கள் கொடுப்பாங்க, இதெல்லாம் எப்படி பிரித்து எடுக்கணுங்கிறதையும், இதோடு மட்டும் இல்லாமல் நிறைய வாழ்க்கையில் இப்போ கஷ்டம் இல்லாமல் குழந்தை பெற்றுக்கிறது, குழந்தைகள் ஒழுக்கமாக இருக்கிறது, ஆரோக்கியமாக இருக்கிறது, காலகட்டத்தை கரெக்டாக நல்லா படிக்கிறது, திருமணம் ஆகக்கூடிய வயசில் திருமணம் ஆகணும், அப்புறம் வேலை பக்கத்தில் ப்ரொமோஷன் வேணும், குடும்பங்களில் உறவுகளில் ஒரு மரியாதை, கௌரவம், அங்கீகாரம் இருக்கணும், பள்ளி படிப்பு போகவும் நம்ம சில கலைகள் கற்றுக்க ஆசைப்பட்டால் அந்த கலைகளில் சிறந்து விளங்குறதுக்கு என்ன மாதிரி தெய்வங்கள் வழிபட்டால் எல்லா கலைகளையும் சிறந்து விளங்க உதவியாக இருக்கும். ஆன்மீகத்தில் முன்னேற ஆசைப்படுறோம், ஆன்மீகத்தில் முன்னேறி வாசி யோகம், கிரியாயோகம் கற்றுக்கிறோம், இல்லை ஆன்மீகத்தில் ஞான மார்க்கம், யோக மார்க்கத்தில் பயணிக்கிறோம். அந்த மாதிரி ஆன்மீக முன்னேற்றத்துக்கு எந்த மாதிரி தெய்வம் நமக்கு உதவியாக இருக்கும். ஏன்னா ஒரு ஆன்மீகத்தில் இன்ட்ரெஸ்ட் உண்டு, அதே நேரத்தில் கல்யாணமாகி குடும்பம், குழந்தைகள் இருக்கிறேன், இப்போ நானும் ஆன்மீகத்தில் ஈடுபடணும். அப்போ என்னோடய குடும்ப வாழ்க்கை கெடாமல் ஆன்மீகத்தில் முன்னேறுவதற்கு எந்த தெய்வத்தை தேர்ந்தெடுக்கலாம். வைத்தியம், ஜோதிடம் இந்த மாதிரி விஷயங்களை கற்றுக்கிட்டு இருக்கோம். இதில் சிறப்பாக விளங்குறதுக்கு நீச்சல் அந்த மாதிரி நிறைய வேறு நபர்களுக்கு வேறு தேவைகள் இருக்கும், ஒவ்வொரு நபர்களுக்கும் வேறு பிரச்சனைகள் இருக்கும்போதால் நிறைய தெய்வங்களோட மந்திரங்களும் அந்த ஒவ்வொரு தெய்வமும் தனிச்சிறப்பாக தரக்கூடிய ஒரு சிறப்பான அருள் என்ன இருக்குங்கிறதை பற்றியும், அந்த ஒவ்வொரு தெய்வங்களும் என்ன மாதிரி துன்பத்திலேருந்து காப்பாற்றி கொடுப்பாங்க சீக்கிரமாங்கிறத பற்றியும் இந்த கிளாஸ் விரிவான விளக்கத்தோடு இருக்கும். மேலும் தசமகார்த்திய தெய்வங்கள் இருப்பாங்க. இதோடு கூட தமிழில் சித்தர்கள் சொன்ன மந்திரங்கள், பாரம்பரியமாக தமிழில் நிறைய ஊரில் உள்ள பெரியவங்க இருப்பாங்க, அந்த காலத்து வைத்தியம், ஜோதிடம், மந்திரங்களை சிறந்து விளங்கி நிறைய நபர்கள் புத்தகங்களில் வெளிவராமல் அனுபவத்தில் அவங்க வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி எனக்கு கிடைச்ச நிறைய மந்திரங்கள் இருக்குது. ஸோ அதை பற்றியுமே கூட இந்த கிளாஸில் எக்ஸ்ட்ரா நிறைய விஷயங்கள் இருக்கும். இது நவராத்திரி டைமுங்கிறனால இந்த ஸ்பெஷல் கிளாஸ் போடுறேன். இதே வகுப்பு அடிக்கடி நடக்காது, அதனால் விருப்பம் உள்ளவர்கள் இந்த கிளாஸை கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். மற்ற எல்லா விரிவான விஷயங்களையும் வகுப்பில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.